வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் காய்கறிகளின் விலை நிலையாக இருக்கும். அமைச்சர் முகமது சபு நம்பிக்கை. மலேசியாவில் உள்ள காய்கறி விலை வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு அடுத்த மார்ச் மாதத்தில் நிலையாக இருக்கும் என்று வேளாண்மை உணவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது சபு கூறினார். தற்போதைய நிலையற்ற காலநிலை காரணமாக காய்கறி விளைச்சல் குறைந்து விலை உயர்ந்துள்ளதாக கூறினார். இப்பிரச்சினை அடுத்த மார்ச் மாதத்தில் தீர்க்கப்படும் என்று தமது தரப்பு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் காய்கறி விநியோகம் போதுமானதாக இருப்பதை ஃபாமா உறுதி செய்யும் என்றார் அவர். முன்னதாக இந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிளாந்தான் மாநிலத்தில் 10,628 விவசாயிகளுக்கு 6.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இரண்டாம் கட்ட சிறப்பு நிதி உதவியை முகமது சபு வழங்கினார். கடந்த மாதம் கிளாந்தானில் நேர்ந்த வெள்ளத்தால் விவசாயத் துறையில் ஏற்பட்ட முதற்கட்ட இழப்பு சுமார் 33.2 மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 4,888 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேளாண்மை உணவு பாதுகாப்பு அமைச்சோடு அதன் கீழ் உள்ள கிளைத்துறைகளும் அமைப்புகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குறிப்பிட்ட குழுக்களுக்கும் உதவுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளன என முகமது சபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆதரவற்ற இல்லங்களை சேர்ந்த சிறார்கள் சித்திரவதை செய்யப்பட்டது தொடர்பில் அந்த இல்லங்களை வழிநடத்தி வந்த GISB ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ நசீருடின் முகமது அலி மற்றும் அவரின் மனைவி டத்தின் அசூரா முகமது யூசுப் ஆகியோர் சோஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான வழக்கில் ஜொஹர் பாரு உயர் நீதிமன்றம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி தனது முடிவை அறிவிக்கவிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் அந்த தம்பதியர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சார்பு செய்துள்ள ஹேபியஸ் கார்பஸ் எனும் ஆட்கொணர் வழக்கு மனுவிற்கு சட்டத்துறை அலுவலகம் சார்பில் ஆஜரான கூட்டரசு வழக்கறிஞர்கள் தங்களின் பூர்வாங்க ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளனர். அந்த தம்பதியர் சார்பு செய்துள்ள ஆட்கொணர் மனுவிற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று கூட்டரசு வழக்கறிஞர் குழுவிற்கு தலைமையேற்ற முகமது ஃபிர்டவுஸ் சடானி அலி கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஆட்கொணர் மனுவிற்கு அனுமதி அளித்தால் நீதிமன்ற நடைமுறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்து கொல்லைப்புற வழியாக வெளியேறி விடுவார்கள் என்று கூட்டரசு வழக்கறிஞர் தமது பூர்வாங்க ஆட்சேபத்தில் தெரிவித்துள்ளார். கூட்டரசு வழக்கறிஞரின் இந்த பூர்வாங்க ஆட்சேப மனுவை தொடர்ந்து அந்த தம்பதியரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் ஆட்கொணர் மனுவிற்கு அனுமதி அளிப்பதா இல்லையா என்பது குறித்து உயர் நீதிமன்றம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி தனது முடிவை அறிவிக்கவிருக்கிறது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை ஆதரிக்கும்படி தாசிக் குலுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜான் மிரட்டப்பட்டதாகவும் கையூட்டு கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டதை அடுத்து அதிகாரிகளிடம் முறைப்படி புகார் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உரிமை சுதந்திர குழு பரிந்துரைத்துள்ளது. வான் சைஃபுலின் வாக்குமூலம் குற்றச்சாட்டை உள்ளடக்கியதாக கருதி அதிகாரிகள் மேலும் விசாரணை செய்ய வேண்டும் என்று கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி அவைத் தலைவர் ஜொஹாரி அப்துல் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழு வான் சைஃபுலுடன் நடந்த கூட்டங்கள் குறித்தும் அவரது குற்றச்சாட்டுகளை ஆதரிக்கும் பல்வேறு ஆதாரங்கள் குறித்தும் தகவல்கள் இருப்பதாக இக்குழு கண்டறிந்துள்ளது. வான் சைஃபுல் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை, ஊழல் தடுப்பு ஆணையம், தகவல் தொடர்பு, பல்லூடக ஆணையம் ஆகியவற்றுக்கு முறைப்படி புகார் செய்ய வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்துள்ளது. அனைத்து அரசு ஊழியர்களும் BMI எனப்படும் ஆரோக்கியமான உடல் நிறை குறியீட்டை பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கும் எந்தவொரு ஆணையோ அல்லது அறிக்கையையோ பொதுச் சேவைத்துறை JPA வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அனைத்து அரசு ஊழியர்களும் ஆரோக்கியமான BMI-யை பெற்றிருக்க வேண்டும் என்று JPA கட்டாயப்படுத்துவதாக கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி மீரி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஜாக் வாங் சியூ யூ அறிக்கையை JPA மறுத்துள்ளது. அரசு ஊழியர்கள் தங்கள் சொந்த சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டு உடல் எடை, உயரத்தை அளந்து BMI நிலையை சரிபார்த்து
மனிதவள மேலாண்மை தகவல் அமைப்பு HRMIS இல் அறிவிக்க வேண்டும் என்று JPA ஊக்குவிப்பதாக அத்துறை விளக்கியுள்ளது. இருப்பினும் அரசு ஊழியர்களிடையே உள்ள உடல் பருமன் பிரச்சினையை சமாளிப்பதில் சுகாதார அமைச்சுடன் இணைந்து பணியாற்றுவதில் JPA தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்றும் ஒட்டுமொத்த பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆதரிக்கிறது என்றும் அத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அரசு ஊழியர்களை பற்றிய எந்தவொரு அறிக்கையும் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் இருக்க வேண்டும் என்றும் உண்மை தன்மையை உறுதி செய்யாமல் பொது சேவைத் துறையை மேற்கோள் காட்டக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார வசதிகளிலும் நிரந்தர பணியிடங்களை தொடர்ந்து நிரப்ப சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. சுகாதாரத்துறையில் மனித வளத்தை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முன்முயற்சிகளை அமைச்சு செயல்படுத்தியுள்ளதாகவும், குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள சுகாதார வசதிகளில் நிரந்தர பணியிடங்களை நிரப்புவதை உறுதி செய்துள்ளதாகவும் துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி கூறினார். சுகாதார அமைச்சில் நிபுணத்துவ சேவைகளின் திட்டமிடலையும் இயக்கத்தையும் எளிதாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நிபுணத்துவம் கொண்ட மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகள், துணை மருத்துவ அதிகாரிகள் ஆகியோரின் பணியிட வழிகாட்டியை தயாரிப்பது போன்றவை அடங்கும். சுகாதாரத்துறையில் குறிப்பாக மருத்துவர்கள், தாதியர்கள், ஆதரவு ஊழியர்களின் பற்றாக்குறை பிரச்சினையை சமாளிக்க அரசாங்கம் எடுத்த உடனடி நடவடிக்கைகள் குறித்து செனட்டர் பேராசிரியர் தான்ஸ்ரீ டத்தோ டாக்டர் முகமது அனீஃபா அப்துல்லாவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். கடந்த செப்டம்பர் 30 வரை சுகாதார அமைச்சின் பணியாளர் தரவு பகுப்பாய்வின்படி 2,99,672 சுகாதார ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இதில் 2,66,898 நிரந்தர பணியாளர்களும் 32,774 ஒப்பந்த பணியாளர்களும் அடங்குவர். மலேசிய வாகன ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் போது மூத்த குடிமக்கள் கூடுதல் தகுதியை நிறைவு செய்ய வேண்டும் எனப்படும் தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவும் செய்தியை மறுத்துள்ளது சாலை போக்குவரத்து துறையான JPJ. இதுகுறித்து தகவல் அளித்த அதன் இயக்குநர் டத்தோ அடி ஃபடலி ரம்லி கூறுகையில், மூத்த குடிமக்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளுக்கும் செயல்பாட்டு தரநிலைகளுக்கும் இணங்க வேண்டும் என்று கூறினார். பொதுமக்கள் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்த்து பெறும் ஒவ்வொரு தகவலையும் சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஜொஹூர் இளவரசர் துன்கு மக்கோத்தா இஸ்மாயில் நேற்று FIFA எனப்படும் அனைத்துலக காற்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவை சந்தித்தார். அவரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட பதிவின்படி தேசிய காற்பந்து அணியான அரிமாவ் மலாயா தொடர்பான திட்டத்தை துன்கு மக்கோத்தா இஸ்மாயில் வழிநடத்துகிறார் என்றும் ஆராய்ச்சி, உள்கட்டமைப்பு, மேம்பாடு ஆகியவற்றில் இன்ஃபான்டினோ மலேசியாவிற்கு ஆதரவு அளிக்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். மிகவும் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண்ணை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் கம்போடியாவில் நடந்த ஆசிய கிண்ண காற்பந்து போட்டியில் மலேசியா கம்போடியா ஆட்டத்தை பார்க்க பனோம்பேன் செல்ல பணம் தேவைப்பட்டதால் அக்கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டார். இச்சம்பவம் குறித்து சரவா காவல்துறை தலைவர் மன்ஷா அத்தா தெரிவிக்கையில், கைது செய்யப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டவரின் தங்க நகைகள், கைக்கடிகாரம், காதணிகள் ஆகியவற்றை எடுத்து அடகு வைத்ததாகவும் கூறினார். காவல்துறை விசாரணையில் சந்தேக நபர் தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் கிடைத்த சாட்சியின் அடிப்படையில் இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிவடைந்துவிட்டது என்று காவல்துறை நம்புவதாக மன்ஷா அத்தா குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட 25 வயது நூருல் அசிக்கின் லான் என்பவரை காவல்துறை தேடி வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை குச்சிங்கின் தபுவான் ஜயாவில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சடலம் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததால் பெண்ணின் குடும்பத்தினர் அவரை அடையாளம் காண முடியவில்லை. எனவே அடையாளம் தெரியாத சடலத்தின் மரபணு பரிசோதனை முடிவுகள் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.